லீடர்ஸ் லென்ஸோட 3rd எபிசோட்ல நாம இருக்கோம். ஸோ இந்த எபிசோடுக்கு கடலூரோட ஒரு ப்ராமினன்ட் அண்ட் ஒரு ஹிஸ்டாரிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். சென்ட் ஜோசப் அப்படின்னா இந்த நேம் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க கடலூர்ல. ஸோ ரொம்பவே ஒரு ப்ராமினன்டான ஹிஸ்டாரிக்கான இன்ஸ்டிடியூஷன். அங்க நம்ம இருக்கோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு இன்டர்வியூ ரெவரண்ட் ஃபாதர் நேசியன் கிரெகரி, the principal of St. Joseph Higher Secondary School. Class Tech is so privileged to be interviewing Father today. வணக்கம் ஃபாதர். வணக்கம் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட டைம் எங்களுக்கு கிடைச்சதுல. தேங்க்யூ. இந்த இன்ஸ்பயர்டோட லீடர்ஸ் லென்ஸ் சீரீஸ்ல ஒரு மாசம் ஒரு டாபிக், ஒரு தீமை நாம எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர்ஸை பத்தின இன்றைய ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, பசங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்கு, ஒரு மாசம் ஒரு தீம் எடுத்துப்போம். இந்த மாசம் நம்ம எடுத்திருக்கிற தீம் வந்து பசங்களோட லேர்னிங் பத்தினது. அவங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி கத்துக்கிறாங்க, அட்டென்ஷன் ஸ்பேன், இது சம்பந்தமா எங்களுக்கு ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் நாங்க ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இம்ப்ரெசிவா இருக்கும்னு நம்புறோம். அண்ட் உங்களோட ஆன்சர்ஸ், ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வாஸ்ட், பல ஜெனரேஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்லயும் பசங்க எப்படி மாறி இருக்காங்கிறது எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்து வியூவர்ஸ்க்கும் மற்ற ஸ்கூல்ஸுக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நம்புறோம் ஃபாதர். கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற லேர்னர்ஸ், அவங்களோட ஓவரால் அப்ரோச் லேர்னிங் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? நீங்க நிறைய ஜென்ரேஷன் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ போன ஜென்ரேஷன் இல்லை அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கும் இப்போ உள்ளவங்களுக்கும் பொதுவா என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? அவங்க லேர்னிங் எப்படி எடுத்துக்கிறாங்க பசங்க? அந்த லேர்னிங் ப்ராசஸ் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்க, தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு வரும்போது அந்த ஐக்யூ லெவல் நல்லா ரைஸ் ஆயிட்டே போகுது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. அன்னைக்கு இப்ப உதாரணமாக இப்ப என்னுடைய தலைமுறை, நானே வந்து இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் தான். அப்ப நாங்க இருக்கும்போது நாங்க ஒரு விஷயத்தை எப்படி உள்வாங்கணும், இப்ப அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி வாங்கினாங்க, இப்ப இருக்கிற தலைமுறை, இப்ப என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வெளியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க பேர பிள்ளைய பாக்குறாங்க அப்படின்னா அது 3வது தலைமுறை வந்துருச்சுன்ட்டு அர்த்தம். அப்ப அந்த ஒரு முன்னேற்றத்தை பாக்குறேன். இப்ப இருக்கிற அந்த பிரசன்ட் ஜெனரேஷனுடைய ஐக்கியூ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. குழந்தைங்க நல்லா பட்டுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்ல அப்சர்வேஷன் அது. இப்போ இந்த அட்டென்ஷன் ஸ்பேன், கவனிக்கிற திறன் வந்து அந்த ஸ்பேன் கம்மியாயிட்டே வர்ற மாதிரி ஒரு சில ரிசர்ச்சர்ஸ்ல சொல்றாங்க. நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா? ரியாலிட்டி எப்படி இருக்கு? நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா? கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குன்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பசங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி கொடுக்கணும். நம்ம ஓவராலா எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஒரு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனா அதே வேளையில ஒரு 60% பிள்ளைங்க எப்படி அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. இப்ப என்னுடைய தலைமுறையில இல்லாத டிஸ்ட்ராக்ஷன் இன்னைக்கு செல்போன், டிவியினுடைய தாக்கம், பிளஸ் இந்த சோசியல் மாஸ் மீடியா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் எங்களுக்கு குறைவு. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்ப அவங்களுடைய அந்த லேர்னிங் ப்ராசஸ இதுதான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது. அது என்னன்னாக்கா அவங்கள வந்து இப்ப இந்த வயசுல பிள்ளைங்க என்ன நினைக்கிறானுங்க, அவங்களுக்கு வந்து ஒண்ணு சினிமா இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ். இப்ப இதுலயே அவன் மூழ்கிக்கிறான். தேவைப்பட்டாக்க கிளாஸ் ரூமுக்கு வந்து செல்போன் எடுத்துன்னு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இப்படி வச்சுக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் ஓடுதுன்னா அதை பார்க்கணுன்ற அந்த ஆர்வம், அப்ப கவனிக்கணுன்ற டிஸ்ட்ராக்ஷன் வருது. அடுத்தது அவன் ஏதாவது விரும்புற படம் இல்ல அவன் விரும்புற சண்டை காட்சிகள் அல்லது வேற ஏதாவது ஜோக்கு, அது வந்து அவன் மறைமுகமா பார்க்கணும் அப்படின்ட்டு விரும்பும்போது அப்ப பாடத்தை கவனிக்காம விட்டுறான். அன்னைக்கு இப்ப நம்ம கையில செல்போனே கிடையாது. அதனால இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகல. இன்னைக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அந்த லேர்னிங் வந்து பாதிக்கப்படுது. ஓகே. ஸோ என்னோட அடுத்த கொஸ்டின் pretty much அதேதான். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியாவோட பசங்க ரொம்ப டைவர்ட் ஆகிருக்காங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், அப்புறம் மூவி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல். நம்ம இருந்த காலத்தை விட இப்போ வந்து மூவி ரொம்ப ஈஸியா பசங்களுக்குள்ள நுழைஞ்சு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான படங்கள் இருக்கு. ஸோ இதுல இருந்து அவங்க மீண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு என்ன நீங்க பேரண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ்க்கு இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஐடியாஸ் இல்ல சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? இப்ப நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு பொறுப்பெடுத்த பிற்பாடு இந்த செல்போன், குறிப்பா செல்போன், அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அவங்க இன்டர்நெட் மூலமா பாக்குற பல்வேறு
விஷயங்கள் இதுல வந்து ரொம்ப மூழ்கி போயிருக்கிறாங்க. இப்ப அதுல இருந்து அவங்கள வந்து பாசிட்டிவா வெளிக்கொண்டு வர்றதுக்கு கலைகளை நிறைய நான் வந்த ஒரு பாடு வளர்த்து விடுறேன். இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு சின்ன விங்கா சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல பிள்ளைங்க வந்து கீபோர்டு, தபேலா, வயலின், கிட்டாரு, ரிதம் பேடு, இந்த ட்ரம்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அப்ப அதுல பிள்ளைங்களுக்கு வந்து அதுல அவங்க கொஞ்சம் இன்வால்வ் பண்ணும்போது தானாவே வந்து இந்த செல்போன்ல இருந்து அவன் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஒரு உதவியா இருக்குது. அதே போல ஸ்போர்ட்ஸ் ஏற்கனவே இருந்ததுதான், பட் அதை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி இப்ப இன்னும் எல்லாம் புது புது கேம் வந்து இருக்குதோ அதெல்லாம் பிள்ளைங்களை இன்வால்வ் பண்ணி அவங்கள வந்து அதுல விளையாட வச்சு பள்ளி அளவுல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி கேம்ஸ் நடத்தி அதுல பிரைஸ் கொடுக்கறது. அதே மாதிரி கலையிலும் இப்ப நேத்து கூட எங்க ஸ்கூல்ல கலை விழா நடத்தணும், குழந்தைகள் தின விழாவும் கலை விழாவும் அதுல நடத்தி ஏறக்குறைய ஒரு 94 குழந்தைகளுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்தவங்கள பல இதுவா பிரிச்சு கலைகளா பிரிச்சு அதுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து கொடுத்தோம். அது மாதிரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வர மாதிரி என்னென்னலாம் அந்த காலத்துல அழிந்து போன கலைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் இப்ப கொண்டு வந்து இப்ப குழந்தைங்களை இதுல இன்வால்வ் பண்ண வைக்கிறது மூலயமா ஓரளவுக்கு அந்த செல்போன்ல இருந்து அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஓரளவுக்கு செய்ய முடியும். அதனால இந்த 2 ஆயுதத்தை நான் இப்ப பயன்படுத்துறேன் அந்த ஸ்கூல்ல. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நேத்து பயங்கரமா இன்வால்வ் பண்ணி பார்த்தாங்க குழந்தை. ஏன்னா அவன்ல இருந்து மாணவர்கள் போய் அவன் வந்து டான்ஸ் ஆடுறான், அவன் வந்து நடிக்கிறான், அவன் வந்து பாட்டு பாடுறான் அப்படின்னும் போது இவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், நான் ஏன் போய் அதை கத்துக்க கூடாது. அப்புறம் அந்த டீச்சர்ஸ்ங்களே யாரு எங்க ஸ்கூல்ல மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த டீச்சர்ஸ்ங்களே வச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம், அப்ப அவங்க தபேலா வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, அதை பார்க்கும்போது நான் ஏன் வாசிக்க கூடாது, நானும் அந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினேன். ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ், இந்த மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆமா, இந்த ட்ரைமஸ்டர் பேட்டர்ன் இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்சம் வருஷமா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி நமக்கு இருந்தது வந்து ஆனுவல் சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரை வந்து நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு படிக்கிற வரைக்குமே நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து டெஃபினட்டா லாங் டேர்ம் மெமரியில ஹெல்ப் பண்ணிச்சு நம்மளுக்கு. பட் இப்போ வந்து பசங்களோட சுமையும் டீச்சர்ஸோட சுமையும் குறைக்கிறதுக்காக ட்ரைமஸ்டர் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குன்னாலும் அதனால இந்த ஞாபகம் வச்சுக்கிற நினைவு திறன் அது அவங்களுக்கு பாதிக்கப்படுதா, மெமரி ஸ்கில்ஸ் பாதிக்கப்படுதா, அது பத்தின உங்களோட பார்வை என்ன? அரசாங்கம் வந்து இத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குது. நீங்க சொல்ற மாதிரி எப்பயுமே எல்லா விஷயத்திலயும் பல நன்மைகள் இருக்கும், 1-2 ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும். இப்ப அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கம் வந்து ஏன் வந்து இத 3 செமஸ்டரா பிரிச்சாங்க அப்படின்னாக்க, அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பிரிக்கல. 6th, 7th, 8th இந்த ஸ்கூலை பொறுத்த மட்டும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரலும் தான் அந்த 3 செமஸ்டரா பிரிச்சு தேர்வு நடக்குது. 9th இருந்து 12th வரலும் பழைய சிஸ்டத்தில் தான் நடக்குது. அப்படின்னா அது பிரிச்ச அரசாங்கமே மறைமுகமா என்ன நினைக்கிறாங்க, அந்த லாங் டேர்ம் அதாவது ஃபுல் டேர்ம் சிஸ்டம், ஃபுல் இயர் சிஸ்டம் இருந்தாதான் அந்த லாங் டேர்ம் மெமரி பவர் வந்து இருக்கும், வேணும். ஏன்னா அது கண்டிப்பா முக்கியம் இல்லை. இப்ப இந்த 3 மாசத்துல படிச்சுக்கிறத அவன் வந்து கடைசி டேர்ம்ல ஜனவரி டு ஏப்ரல் மறந்துடுவான் அப்படின்னாக்க, அப்போ ஒரு மெடிசன் படிக்கிறவன், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவன் அவன் மறந்துடுவான்னாக்க அவன் எப்படி எம்பிபிஎஸ் படிக்கும்போது வந்து படிச்சதை ஒரு பேஷண்ட் வரும்போது அவன் எப்படி ஞாபகம் வச்சுட்டு மருந்து எழுதுறது? அப்ப லாங் டேர்ம் மெமரின்றது முக்கியன்றத அரசாங்கமே உணருது. அப்ப அரசாங்கம் வந்து அந்த 3 டேர்மா மாத்தறதுக்கு அரசாங்கம் சொல்லி கொண்ட காரணம், குழந்தைங்க வந்து நிறைய புத்தகத்தையும் நிறைய நோட்டையும் எடுத்துட்டு வராங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு தடவை போயிருந்த போது பார்த்தேன், ஒரு குழந்தை வந்து வேனை விட்டு இறங்குது. அது ப்ராபப்ளி செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தையா இருக்கும். பின்னாடி ஒரு பெரிய ஸ்கூல் மூட்டை யூனிஃபார்ம் தான் போட்டிருக்குது. அந்த குழந்தை ஸ்கூல் விட்டு இறங்கி அந்த பைய இப்படி எடுத்து மாட்டின உடனே அந்த வெயிட் தாங்க முடியாம அப்படியே அந்த குழந்தை பின்னாடி அப்படியே உழுது. அப்புறம் நான் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி விட்டு அதுக்குள்ள அவங்க பேரண்ட் வந்துட்டாங்க, பேக் அவங்க கிட்ட கொடுத்து விட்டேன். அப்ப அரசாங்கத்துக்கும் இந்த செய்தி போயிருக்கும், ஒரு குழந்தையால சுமக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த புஸ்தகத்தையும் நோட்டையும் உள்ள வச்சு அனுப்பும்போது அது கஷ்டமா இருக்கும். சரி, குழந்தை பருவத்துல அந்த சுமையை குறைப்போம்.
அந்த முக்கியமா சொல்லணும்னாக்க அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த புத்தகம் நோட்டு. ஏன்னா இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து புத்தகம் இருக்கும், அப்புறம் ஹோம்ஒர்க் நோட்டுன்னு ஒரு 5 இருக்கும், கிளாஸ் ஒர்க் நோட்டுன்னு இருக்கும், கட்டுரை நோட்டுன்னு இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் நோட்டுன்னு இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட நோட்டு புத்தகம் எல்லாம் சேரும்போது குழந்தைக்கு தானா வெயிட் ஆகுது. அது கூட அப்புறம் லஞ்ச் பேக்கு தனியா கையில எடுக்குது. அப்ப அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமாக அந்த டைம்ல சொல்லப்பட்டது வந்து இதுதான், அந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுதான். பட் அவங்களுக்கு வந்து அந்த லாங் டேர்ம் மெமரி வேணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் 9th to 12th இந்த மாத்தாம வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்குள்ள பையன் பெருசாயிடுறான்ல, அவனால அந்த புஸ்தக பைய தூக்கின்னு போக முடியும். ஓகே ஓகே, அதான் டெக்னாலஜி அப்படிங்கிறது அது இல்லாமலும் பாடம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்பவும் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ டெக்னாலஜிங்கிறது இல்லாம கன்ஃபார்மா எடுக்க முடியும், சக்சஸ்ஃபுல்லா எடுக்க முடியுமா? இல்லை இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு டெக்னாலஜியோட சப்போர்ட் அவசியம் தேவை, டீச்சர்ஸ் தன்னை எக்யூப் பண்ணிக்கணுமா? கண்டிப்பா டெக்னாலஜின்றது வந்து அவசியம் நமக்கு தேவைதான். ஏன்னா நம்ம வந்து இன்னும் அந்த காலத்து மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. மனிதன் வந்து ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதன். அவனுடைய மூளை வளர்ச்சின்றதும் அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது. அது மாதிரி அந்த பயணத்துல வந்து நமக்கு வந்து இந்த டெக்னாலஜி அவசியம். இப்போ அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து மழை எப்போ வரப்போகுது, புயல் எப்போ வரப்போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது இந்த வெதர் கண்டிஷன்ன்றது. அதே மாதிரிதான் குழந்தைங்க வந்து படிக்கிறதுன்றது, அந்த படிப்புன்றது என்னது, அவன் குழந்தை வந்து பெரியவனாயி பல விஷயங்களை, அடிப்படையான பல விஷயங்களை வந்து அவனுக்கு புத்தகம் மூலமா சொல்லி அதை அவன் தெரிஞ்சுக்கணும். அவன் பள்ளிக்கு வருகின்ற போது வெறுமனே வந்து அந்த ஏட்டுக்கல்வியோட அவன் போறதில்லை. எத்தனையோ ஆசிரியர்களை பார்க்கறான், தலைமை ஆசிரியரை பார்க்கறான், மற்ற பேரண்ட்டை பார்க்கறான். அவன் அந்த தெருவை கடந்து வரான், இல்ல ஒரு பஸ்ல வரான் போது அது வழியா நிறைய விஷயத்த கத்துக்கிறான். அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாண்டு ஒரு கரஸ்ல கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாக்க அதுல வந்து இவ்வளவு விஷயத்த அவன் கத்துக்காம விட்டுடுவான். அப்போ ஒரு பஸ்ல வரும்போது தான் ஒரு பஸ் எப்படி இயங்குது, அதுக்கு ஒரு டிரைவர் வேணும், அதுக்கு ஒரு கண்டக்டர் வேணும், மற்றவங்களை உட்காரணும், அடுத்தது மற்றவங்க வயசானவங்க யாராவது இருந்தாக்க ஏழுச்சு நின்று இடம் கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் நாங்க ஸ்கூல் மேடையில சொல்லுவோம். வயதானவங்க நிக்கிறாங்க, இல்ல கர்ப்பிணி பெண்கள் நிக்கிறாங்க, இல்ல உன்னோட வயதுல பெரியவங்க நிக்கிறாங்க, நீ வந்து ஏழுச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். யாருமே இல்லைன்னா நீ உட்காந்து, ஏன்னா நீ உனக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படின்ட்டு. இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இந்த டெக்னாலஜி ஏன் வேணும் அப்படின்னாக்க, கண்டிப்பா அன்னைக்கு வந்து வெறும் புத்தகம், பிளாக் போர்டு அப்படின்ற இந்த டூல்ஸ் தான் கையில இருந்தது. இன்னைக்கு அதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து மல்டிமீடியாவில் வந்து ப்ரொஜெக்டரு, இன்னைக்கு இந்த செல்போனே பெரிய அளவுக்கு யூஸ் பண்ற மாதிரி அந்த போர்டு, மல்டிமீடியா அந்த போர்டு, அவன் பையன் போய் செல்போன்ல தொட்டா ஒரு விஷயம் தெரியுற மாதிரி, உதாரணமா அந்த 5 பாடத்தையும் அதுல ஏத்திட்டு தமிழை போய் தொட்டானா தமிழ் ஓப்பன் ஆகும். அவங்க புத்தகத்துல படிக்கிறத அங்க ஓப்பன் ஆகும். அது ஒரு சிலதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜி இன்றைய சூழ்நிலை கண்டிப்பா அவசியம். முன்னாடி ஒரு டைம் வரைக்கும் 10th இல்ல +2 படிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட், டிவி, கேபிள் டிவியை கட் பண்றது ஆரம்பிச்சு எந்த வித என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பசங்களை எக்ஸ்போஸ் பண்ணாம 10th 12th ஒரு பழக்கம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல அந்த பேரண்ட்ஸ் அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்களா? இப்பவுமே 10th-னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கட் பண்ணிடணுங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்களா? இல்ல இப்போ உள்ள பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஓப்பனா இருக்காங்களா, இது போறபடி போகட்டும் அண்ட் பேரலா அவங்களுக்கு என்ன தேவையோ ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் போகணும்னா அந்த என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்களா? இல்ல, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்டும் வந்து கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட மாணவன் ஒரு தப்புல மாட்டிக்கிறான், அதை நாங்க கண்டிக்க போறோம், அந்த நேரத்துல பேரண்ட் நினைப்பாங்க நிர்வாகம் வந்து லீனியன்ட்டா இருக்கணும், என் பிள்ளைய ரொம்ப கண்டிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதே பேரண்ட் தான் பிள்ளைய அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து எந்த ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களோ, கெடுபடியா இருக்கிறாங்களோ அங்கதான் என் பிள்ளைய விடணும்ட்டு அந்த நேரத்துல அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா என் பிள்ளை வந்து நல்லா படிச்சு ஒழுக்கத்தோட வெளியே வரணும் அப்படின்ட்டு அதை நினைக்கும் போது கண்டிப்பா அங்க வந்து சேர்ப்பாங்க. இப்ப பர்டிகுலரா நீங்க கேக்குற அந்த கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆதங்கம் பேரண்ட் கிட்ட இருக்குது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. என் புள்ள படிக்கிறதுக்கு டிவி டிஸ்டர்பன்ஸா இருக்குது, செல்போனு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அதெல்லாம் எடுத்து தூரம் வச்சுட்டாக்க என் புள்ள நல்லா படிப்பான், இந்த டிஸ்ட்ராக்ஷனை தவிர்க்கலாம்னு இருக்குது. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லாரும் ஒரு குழந்தை, ஒரு ஆணு ஒரு பொண்ணு, அல்லது
ஒரே சைல்டு அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறதுனால இவங்களால அன்றைக்கு பெற்றோர்கள் கண்டிப்புடன் சொல்லப்பட்ட விஷயத்த இன்னைக்கு பேரண்டால சொல்ல முடியல. சொன்னாலும் அதை ஏத்துக்கிற குழந்தைங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காத குழந்தைங்க அதை மீறிதான் செயல்படுறாங்க. அப்ப பேரண்டால நல்லதை சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த பேரண்ட் நல்லதை சொல்லிட்டு விட மாட்டாங்க, அதை செய்ய வைப்பாங்க. ஏன்னா இந்த வயசுல நீ கத்துக்கணும், நீ 18 வயசு அல்லது நீ அடல்ட் ஆன பிற்பாடு அப்ப நீ முடிவு எடுத்துக்க, இப்ப நீ குழந்தையா இருக்கிறவர்ல நான் சொல்றத கேளுங்க அப்படின்றதுதான் இருக்குது. அதனால இப்ப பொதுவா பார்த்தாக்க பேரண்டால ஆசைப்பட்டாலும் இவங்களால அறிவுரை தான் சொல்ல முடியுமே தவிர அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கு. இது ஒரு ரொம்ப நல்ல அப்சர்வேஷன். ஒண்ணு ஒரு குழந்தையா இருக்கிறதுனால டைவர்ஷனுக்கு இல்ல விளையாடுறதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அதனால கொஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். அதே மாதிரி சொல்லதான் முடியும், ரொம்ப நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது இந்த ஜெனரேஷன்ங்கிறது ஒரு நல்ல அப்சர்வேஷன். இந்த மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல்ல அதை ஃபாலோ பண்றேன். நானே ஒரு சில பசங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், அப்படி ஒரு பீரியட் இருக்கான்ட்டு. மாரல் சயின்ஸ் பீரியட் இல்லைங்கிற மாதிரி தான் பதில் வந்தது.